ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவம்பர் 3ஆம் தேதி என்னோடய பர்த்டே. காலையில் எழுந்து வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மா சுட சுட எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே என் பர்த்டே அன்றைக்கி காலையில் எங்கள் அம்மா கேசரி பண்ணுவாங்க. நான் தூங்கி எழுந்து வந்து ப்ரஷ் பண்ணதுக்கு உடனே கேசரி தான் சாப்பிடுவேன் சுட சுட. அதே மாதிரி இந்த பர்த்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா கேசரி பண்ணி வச்சுருப்பாங்க. நான் வீட்டுக்கு வரும்போது சாப்பிடுவேன் பர்த்டே அப்போது. இந்த வாட்டி பர்த்டே இங்கே ஸ்டே பண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எனக்கு மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடச்சிது காலையில் எழுந்தோடனே சாப்பிட்ற மாதிரி. எனக்கு உலர் திராட்சை போட்டால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வெறும் கேஷ்யூஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணி கேசரி பண்ணுவாங்க. இப்போது கேஷ்யூஸை ரோஸ்ட் பண்ண அதே கடாயில் ரவையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. உங்கள் எல்லாரோட பர்த்டே அப்போவும் உங்கள் அம்மா உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணி தருவாங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கேசரி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து கலரும் சுகரும் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ என் பர்த்டே அன்றைக்கி மட்டும் எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. மீதி நார்மல் டேஸில் எல்லாேருக்கும் பிடிச்சது எதுவோ அது மாதிரி பண்ணுவாங்க. என் பர்த்டே அன்றைக்கி பண்ணுற கேசரி வந்து கலரும் கம்மியாக இருக்கும், சுகரும் லெவலாக தான் இருக்கும், அதிகமாக போட மாட்டாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். வாவ், பார்க்கும் போதே இது எப்படா நம்ம சாப்பிடுவோம்னு தோணுது. சுட சுட நான் இப்போ சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.